எவ்வளோ நேரமாச்சு? பென்ஷனுக்காகவா வந்திருக்க? இங்கே யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. நீங்கள் பாருங்க, சாப்பிடாத யாராவது இருந்தால் போய் சாப்பிட்டு வந்துருங்க. ஐயா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. சார் உள்ளே வாங்க சார், ஐயா கூப்பிடுறாரு. அண்ணா, காம்பவுண்டின் வெளியில் கேண்டீன் இருக்கு, அவட சாப்பாடு கிட்ட. தெரியா எனக்கு எவ்வளோ நாள் வந்திருக்கேன். என் ஆயுசு முடியறதுக்குள்ள அவர் அப்படி நானும் போயிட்டு வா. அண்ணா வாங்க சார், உங்களுக்கா பாட்டு பாட்டு. என்ன சாப்பிட்டாச்சா? ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன், சாப்பிட்றீங்களா? ஓ, ஆளே மாறிட்டு இருக்கீங்க. போலீஸ் மர்தனத்தில் பறிக்கட்டினால் சிகிச்சைக்காய் தனசகாயம் வேணும்னு. இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு தான் சார், முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கே சொன்னேன் இல்லை தம்பி, இதெல்லாம் வேணான்னு. இப்போ என்னாச்சு? உன்னுடைய ஃபேமிலி, உன்னுடைய கேரியர், இதெல்லாம் நீ ஏன் கற்றுக்கிட்ட? എന്തൊക്കെ ചെയ്തിട്ട് എന്താണ് അവസാനവന്മാരുടെയൊക്കെ இந்த நீதி, நேர்மை, நியாயம், இதையே பேசிகிட்டு இருக்க சில முட்டாளங்க இருக்காங்க. ஆனால் உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா ஒருத்தன் கூட உன் பக்கத்தில் நிற்க மாட்டான். நீ இது என்ன பாரு, நினைக்க வேண்டி ചോദിക്കാൻ ആരെങ്കിലും सच बोलेंगे तो हम तुम्हें बचा सकते हैं. മീഡിയ ഉണ്ടായിരുന്നോ? കോടതി ഉണ്ടായിരുന്നോ? என்ன ப்ராப்ளம்? She deserves justice. എന്തിന്? ജനങ്ങൾ ഉണ്ടായിരുന്നോ? ഞങ്ങൾ പോലീസുകാർക്കും വേണ്ടപ്പെട്ടവരും കുടുംബമൊക്കെ ഉണ്ട്. സോ കൈൻഡ്ലി അണ്ടർസ്റ്റാൻഡ് അവർ സിറ്റുവേഷൻ ടു. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியும் സാർ. ഇവിടെ നോട്ട് നിരോധിക്കും, വേണ്ടി വന്ന വോട്ട് നിരോധിക്കും. ഒരുത്തനും ചോദിക്കില്ല, കാരണം ഇത് ഇന്ത്യയല്ലേ. கரெக்டா சொன்னியா நீ? இப்பதான் நீ பிரச்சனையை புரிஞ்சுக்கிற. சரி, நீ தைரியமா போ. உன்னுடைய பிரச்சனை எதுவும் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இனிமே ஒருத்தனும் நெருங்க மாட்டான். பார்த்து பார்த்து, இனிமே நான் இருக்கல உன் கூட, எதுக்கு பயம்? தம்பி, நீ தைரியமா போ. இனிமே நம்ம